இந்தியாவும் ரஷ்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து செம்ம அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை வாங்குது. அதுவும் சும்மா இல்ல, ஒரு போரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய பவர்ஃபுல் ஆயுதங்கள். இது ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுக்கிற சிக்னலா, இல்ல பக்கத்திலே ராக்கெட் வேகத்துல வளர சீனாவை கண்ட்ரோல் பண்ணவா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? அமெரிக்கா தன்னோட டாப் கிளாஸ் வெப்பன்ஸை இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்கு. எதிரி நாட்டு டாங்குகளை சில செகண்ட்ல காலி பண்ணக்கூடிய ஜாவ்லின் ஏவுகணைகள், 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரியோட பதுங்குக்குள்ளேயே ஒரு இன்ச் கூட மிஸ் ஆகாம தாக்கி அளிக்கிற எக்ஸ்கேலிபர் பீரங்கி குண்டுகள். இந்த ரெண்டு பேரை கேட்டாலே போதும், மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸுக்கு இதோட பவர் என்னன்னு புரியும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த ஆயுத டீல் சைன் ஆகிற இதே டைம்ல தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ட்ரேட் வார் புகஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியா மேல அமெரிக்கா பிரஷர் போடுது. இன்னொரு பக்கம் தன்னோட ரொம்ப முக்கியமான ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்கவும் ரெடியா இருக்கு. இது என்ன டபுள் கேமா? இல்ல இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்க வேண்டிய பெரிய பாலிடிக்ஸ் கேம் ஏதாவது இருக்கா? இந்தியா ரஷ்யாவை கைவிடுதா? எதுக்காக இந்த திடீர் மிலிட்டரிகள்? உலக அரசியல்ல இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்காக இது மாதிரி நான் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த டீலோட ஹீரோக்களான இந்த ரெண்டு வெப்பன்ஸ் பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதுங்க வெறும் குண்டுகளோ ஏவுகணைகளோ கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு டெக்னாலஜி மார்பல். அமெரிக்கா இந்த மாதிரி ஆயுதங்களை தன்னோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் நாடுகளுக்கு மட்டும் தான் கொடுக்கும். இப்போ அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் சேர்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட், ஜாவ்லின் ஏவுகணைகள். மிலிட்டரி உலகத்துல இதை டேங்க் இல்லர்னு தான் சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே ஃபயர் அண்ட் ஃபர்கட் டெக்னாலஜி தான். அதாவது சுட்டுட்டு மறந்துரு. ஒரு சோல்ஜர் எதிரியோட டேங்கை குறி வச்சு இதை லான்ச் பண்ணிட்டா போதும், அவர் அந்த இடத்தை விட்டு சேஃபா போயிடலாம். அந்த ஏவுகணை டார்கெட்டை தானா தேடி போய் டாஸ்கோட டாப்ல எங்க வீக்கா இருக்கோ அங்க அடிச்சு காலி பண்ணிடும். ஒரு டேங்கை நேருக்கு நேர் தாக்குறதை விட மேல இருந்து தாக்குறது தான் அதை ஈஸியா காலி பண்ணும். ஜாவ்லின் இந்த வேலையை கச்சிதமா செய்யும். நூத்துக்கணக்கான டேங்குகளை பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்கிற எந்த நாட்டுக்கும் இந்த ஜாவ்லின் ஒரு கெட்ட கனவு மாதிரி தான். குறிப்பா லடாக் மாதிரி உயரமான மலைப்பகுதிகளில் குறுகலான பள்ளத்தாக்குகள்ல எதிரி டேங்குகளோட மூவ்மெண்ட்டை தடுக்க இந்த வெப்பன் இந்திய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தின் படி பல நூறு கோடி மதிப்புள்ள ஜாவ்லின் ஏவுகணைகளும் அதை இயக்க தேவையான கண்ட்ரோல் யூனிட்டும் இந்தியாவுக்கு வர இருக்கு. இதோட மதிப்பு மட்டுமே பல நூறு கோடிகள்னு சொல்லப்படுது. இது இந்திய தரைப்படைக்கு, குறிப்பா டாங்க் எதிர்ப்பு படைக்கு ஒரு யான வளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். அடுத்தது எக்ஸ்கேலிபர் பீரங்கி குண்டுகள். பீரங்கினாலே நமக்கு ஞாபகம் வருது ஒரு பெரிய ஏரியாவில் கண்ணை மூடிட்டு குண்டு போட்டு அழிக்கிறது தான். ஆனா எக்ஸ்கேலிபர் அந்த டெஃபினிஷனே மாத்துது. இது சாதாரண பீரங்கி குண்டு இல்ல, இது ஜிபிஎஸ் வச்சு வேலை செய்யற ஒரு ஸ்மார்ட் குண்டு. உதாரணத்துக்கு இந்திய ராணுவம் தன்னோட பீரங்கியில இந்த எக்ஸ்கேலிபர் குண்டை பொருத்தி சுட்டா அது சுமார் 40 இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி எதிரியோட பதுங்குக்குழி, கம்யூனிகேஷன் சென்டர்னு எதுவா இருந்தாலும் அதை வெறும் சில மீட்டர் வித்தியாசத்துல துல்லியமா தாக்கி அளிக்கும். சிம்பிளா சொன்னா ஒரு சாதாரண பீரங்கிய ஒரு ஸ்னைப்பர் ரைபிள் மாதிரி இது மாத்திரும். இதனால தேவையில்லாத சேதாரத்தை தவிர்த்து டார்கெட்டை மட்டும் கரெக்டா தாக்க முடியும். போர்க்களத்துல இது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்னு யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் இல்ல சீனா எல்லையில மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற எதிரிகளோட இடங்களை அழிக்க இந்த வெப்பன் இந்திய ராணுவத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக இந்த ரெண்டு ஆயுதங்களோட காம்போ இந்திய ராணுவத்தோட தாக்குதல் திறனை பல மடங்கு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம டெக்னாலஜி ரீதியாகவும் இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இது வெறும் தற்காப்பு ஆயுதம் இல்ல, எதிரி மனசுல ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாக்குதல் ஆயுதங்கள். அமெரிக்கா இந்த டெக்னாலஜியை இந்தியா கூட ஷேர் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் சாதாரணமா இருக்க முடியாது. சரி, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்குது. ஆனா இதே நேரத்துல மறுபக்கம் என்ன நடக்குது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பக்கம் செம்மையா ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மேல அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் நாடுகளும் பொருளாதார தடை போட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு உலக நாடுகளை மிரட்டினாங்க. ஆனா இந்தியா நம்ம நாட்டு நலனை யோசிச்சு டிஸ்கவுண்ட் விலையில கிடைச்ச ரஷ்யா எண்ணெயை அதிகமா வாங்க ஆரம்பிச்சது. இது அமெரிக்காவுக்கு கடுப்பாயிடுச்சு. இதன் விளைவா ஆகஸ்ட் 2025 இந்தியா மேல அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிச்சது. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத காரணம் காட்டி ஆகஸ்ட் 2025 முதல்ல பல இந்திய பொருட்கள் மேல மொத்த வரி 50% உயர்ந்தது. இது ரெண்டு நாட்டு வியாபாரத்திலையும் ஒருவித டென்ஷனை உருவாக்குச்சு. இந்த பிரஷரோட அடுத்த கட்டமா அக்டோபர் 22, 2025 ரஷ்யாவோட மிகப்பெரிய எனர்ஜி கம்பெனிகளான ரோஸ்னெஃப்ட் மற்றும் லூகாயில் மேல அமெரிக்கா தடைகளை அறிவிச்சது. இந்த கம்பெனிகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற எந்த நாடும் அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாகும்னு ஒரு நிலைமை உருவாச்சு. நிறைய பேர் இந்தியா இந்த தடைகளை எல்லாம் கண்டுக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா டேட்டா வேற ஒரு கதையை சொல்லுது. நவம்பர் 2025 ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு வந்த புது கச்சா எண்ணெய் வரத்து அக்டோபர் மாசத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 50% குறைஞ்சது. அக்டோபர் 2022 பிறகு இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மி. இது என்ன காட்டுது? இந்தியா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட இறக்குமதிகளை சரி பண்ணுதுன்னு காட்டுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட ரஷ்ய கம்பெனிகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைச்சுக்கிட்டு சவுதி அரேபியா, ஈராக் போன்ற நாடுகள்ல
இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரே ஆளை நம்பாம பல இடங்கள்ல இருந்து வாங்குற ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த சூழல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குறத கணிசமா குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சில வர்த்தக தடைகளை குறைப்பதா சொன்னார். ஆனா இந்திய அதிகாரிகளோ இந்த இறக்குமதி குறைப்பு மார்க்கெட் நிலவரப்படி எடுத்த முடிவு தான், நாங்க யாருடைய பிரஷருக்கும் வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இப்போ கேள்வி இதுதான், ஒரு பக்கம் வியாபாரத்துல இவ்வளவு பஞ்சாயத்து, ரஷ்ய எண்ணெய் வாங்குறதுல இவ்வளவு பிரஷர், ஆனா இன்னொரு பக்கம் அதே அமெரிக்கா தன்னோட டாப் கிளாஸ் ஆயுதங்களை எந்த தயக்கமும் இல்லாம இந்தியாவுக்கு கொடுக்குது. ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்? சாதாரணமா பார்த்தா இது முரணா தெரியலாம், ஆனா உலக அரசியல்ல இது ஒரு ஆழமான கேமோட ஒரு பகுதி. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை ஒரு எக்கனாமிக் பிரச்சனை தான், ஆனா இந்த ஆயுத ஒப்பந்தம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பொருளாதார பிரச்சனைக்காக தன்னோட நீண்டகால ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்கா ஒருபோதும் கைவிடாது. அப்படி என்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் தானே கேக்குறீங்க? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த வெப்பன் ஸ்டீல் இந்த குறிப்பிட்ட டைம்ல நடக்க 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. இந்த 3மே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். இந்த மொத்த கதைக்கும் சென்ட்ரல் பாயிண்ட் சீனா தான். கடந்த 20 வருஷத்துல சீனாவோட பொருளாதாரம், மிலிட்டரி வளர்ச்சி அசுரத்தனமானது. தென் சீன கடல்ல ஆதிக்கம் செலுத்துறது, பக்கத்து நாடுகளோட எல்லையில வம்பிழுக்கிறதுன்னு சீனாவோட ஒவ்வொரு மூவும் அமெரிக்காவோட உலக டான் பட்டத்துக்கு நேரடியா சவால் விடுற மாதிரி தான் இருக்கு. இந்த சீன புயலை தடுக்க அமெரிக்காவுக்கு இந்தோ பசிபிக் பகுதியில ஒரு வலிமையான நம்பகமான ஜனநாயக நாடு தேவை. அந்த தேடலுக்கான விடை தான் இந்தியா. ஜியோகிராபி, மக்கள் தொகை, மிலிட்டரி பவர்னு எல்லா விதத்திலையும் சீனாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி சரியான ஆள் யாருன்னா அது இந்தியா தான். லடாக் எல்லையில இந்தியா சீனா இடையே நடந்த சண்டைக்கு பிறகு சீனாவோட மிரட்டல் இந்தியாவுக்கு ஒரு நிஜமான பாதுகாப்பு பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவோட நலனும் இந்தியாவோட நலனும் ஒரே லைன்ல சந்திக்குது. இப்போ இந்த ஜாவ்லின், எக்ஸ்காலிபர் ஆயுதங்களை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. இது ரெண்டும் எங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? லடாக், அருணாச்சல் பிரதேச மலைப்பகுதிகளில் தான். அதாவது சீனாவுக்கு எதிரான இந்திய பாதுகாப்பு கேம் பிளான்ல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிற மாதிரி தான் இந்த ஆயுதங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது தற்செயலானது இல்ல. சீனாவை அடக்க இந்தியாவை ராணுவ ரீதியா பலப்படுத்தணுங்கிற அமெரிக்காவோட லாங் டைம் பிளானோட தெளிவான வெளிப்பாடு தான் இந்த டீல். குவாட் கூட்டணி மாதிரி விஷயங்கள்ல அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து வேலை செய்யறது இந்த கூட்டணியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை இது இந்தியாவுக்கு செய்யற உதவி இல்ல, சீனாவை கட்டுப்படுத்த தனக்காகவே செஞ்சுக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டீல அமெரிக்காவோட பார்வையில மட்டும் பார்க்க முடியாது, இந்தியாவோட பார்வையில இருந்தும் பார்க்கணும். இந்தியா பல வருஷமா தன்னோட மிலிட்டரி தேவைகளுக்கு ரஷ்யாவை தான் நம்பி இருக்கு. சுகோய் விமானங்கள், T-90 டேங்குகள், S-400 சிஸ்டம் வரைக்கும் இந்தியாவோட ஆயுத கடன்களை ரஷ்யாவோட பங்கு ரொம்பவே பெருசு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா ஒரே நாட்டை ரொம்ப நம்பி இருக்கிறது ஒரு பலவீனம்னு இந்தியா இப்போ உணர்ந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மேல வந்த தடைகளால ஸ்பேர் பார்ட்ஸ் வரதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. இது இந்திய ராணுவத்தோட ரெடினஸை ரொம்பவே பாதிச்சது. இதனால இந்தியா தன்னோட ஆயுத சப்ளைஸை பன்முகப்படுத்தும் பாலிசியை தீவிரமா கையில் எடுத்தது. இது ரஷ்யாவை கைவிடுற செயல் இல்ல, மாறா எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்க கூடாதுங்கிற ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. இன்னைக்கு இந்தியா ரஷ்யா கிட்டையும் ஆயுதம் வாங்குது, அமெரிக்கா கிட்டையும் வாங்குது, பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் விமானங்களை வாங்குது, இஸ்ரேல் கிட்ட இருந்து ட்ரோன்களை வாங்குது. அதே நேரம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே ஆயுத உற்பத்தியும் அதிகரிக்குது. இந்த ஜாவ்லின், எக்ஸ்காலிபர் ஒப்பந்தம் இந்த பன்முகப்படுத்தும் பாலிசியோட ஒரு முக்கியமான பகுதி. இது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியா, அதாவது யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம நம்ம நலனுக்காக முடிவெடுக்கிற திறனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. நாளைக்கு அமெரிக்கா கூட பிரச்சனைனா இந்தியா ரஷ்யா இல்லனா பிரான்ஸ் நாடலாம். ரஷ்யா கூட பிரச்சனைனா அமெரிக்கா இருக்கு. இந்த சாய்ஸ் இருக்கிற சுதந்திரம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய பலம். மூணாவது மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியில ஏற்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை மாற்றம். ஒரு காலத்துல அணிசேரா கொள்கையை பின்பற்றின இந்தியாவை அமெரிக்கா ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்தது. பாகிஸ்தான் தான் தெற்காசியால அமெரிக்காவோட மெயின் மிலிட்டரி பார்ட்னரா இருந்தது. ஆனா 9/11 தாக்குதலுக்கு பிறகு சீனாவோட வளர்ச்சி, பாகிஸ்தானோட டபுள் கேமர்லாம் அமெரிக்காவை தன்னோட பாலிசியை மாத்தி யோசிக்க வச்சது. கடந்த 20 வருஷத்துல படிப்படியா அமெரிக்கா இந்தியா உறவு ஒரு புது உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா இந்தியாவை முக்கிய பாதுகாப்பு கூட்டாளி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுக்கு உயர்த்திருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் அமெரிக்காவோட நேட்டோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலானது. இதோட அர்த்தம் அமெரிக்கா தன்னோட ஹைடெக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவோட ஷேர் பண்ண ரெடியா இருக்கு. இந்த ஜாவ்லின் மற்றும் எக்ஸ்காலிபர் ஒப்பந்தம் அந்த ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிருள்ள சான்றுன்னு நம்ம சொல்லலாம். இது வெறும் ஆயுத விற்பனை இல்ல, 2 நாட்டு ராணுவங்களும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்குது. இந்த ஒப்பந்தம் வாஷிங்டன் இந்தியா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும், தன்னோட உலகளாவிய திட்டத்துல இந்தியாவை ஒரு சென்டர் பாயிண்டா பாக்குதுன்னு காட்டுது. சுருக்கமா சொன்னா சீனாவோட மிரட்டல், இந்தியாவோட டைவர்சிபிகேஷன் பாலிசி, அமெரிக்காவோட மாறி வரும் ஃபாரின் பாலிசி, இந்த 3 காரணங்களும் சந்திக்கிற புள்ளியில தான் இந்த ஆயுத ஒப்பந்தம் உருவாகி இருக்கு. ஒரு குளத்துல கல்லெறிஞ்சா அலைகள் கரை வரைக்கும் போற மாதிரி இந்த ஒப்பந்தத்தோட தாக்கங்களும் உலக அரசியல்ல பல இடங்கள்ல உணரப்படும். இந்த செய்தியை ரஷ்யா எப்படி பார்க்கும்? இந்தியா ரஷ்யா உறவு பல வருஷ வரலாறு கொண்டது. அது ஒரே நாள்ல காணாம போகாது. S-400 பிரம்மோஸ் ஏவுகணைன்னு இந்த உறவோட ஆழம் ரொம்பவே அதிகம். ஆனாலும் இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு ஒரு கிளியரான செய்தியை சொல்லுது. இந்தியா தன்னோட தேசிய நலன்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கும். ரஷ்யா ஒரு மதிப்புமிக்க நண்பன் தான், ஆனா அந்த நட்பு இந்தியாவோட மற்ற உறவுகளுக்கு ஒரு தடையா இருக்காது. இது ஒரே நேரத்துல அமெரிக்கா ரஷ்யான்னு 2 எதிரெதிர் டீம் கூடவும் உறவை பேணுற இந்தியாவோட ஸ்மார்ட்டான டிப்ளோமசியை காட்டுது. அடுத்தது சீனா. பெய்ஜிங்க்கு இது ஒரு டைரக்ட் மிலிட்டரி மெசேஜ் தான். எல்லையில இனிமே ஏதாவது வம்பு பண்ணுனா அதை எதிர்கொள்ள டெக்னாலஜி ரீதியா அட்வான்ஸ்டான ஒரு இந்திய ராணுவம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் அந்த செய்தி. சீன டேங்குகளுக்கு ஜாவ்லினும் மலைகள்ல ஒளிஞ்சிருக்கிற
இருக்கிற பீரங்கிகளுக்கு எக்ஸ்காலிபரும் பதிலடி கொடுக்கும். இந்த ஒப்பந்தம் சீனாவோட மிலிட்டரி பிளானர்ஸை அவங்களோட கேம் பிளானை மறுபடியும் யோசிக்க வைக்கும். பாகிஸ்தானுக்கு இந்த செய்தி இன்னும் கடுமையானது. ஒரு காலத்துல அமெரிக்க ஆயுதங்களை பெருமளவு பெற்ற நாடு பாகிஸ்தான் தான். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் தரசு இப்போ முழுசா இந்தியா பக்கம் சாஞ்சிருக்குன்னு இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமா சொல்லுது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான வார்னிங் பெல். இந்த ஒப்பந்தம் இந்தியாவை ஒரு ரீஜனல் பவருங்கிற நிலையில இருந்து ஒரு குளோபல் லீடிங் பவருங்கிற இடத்துக்கு உயர்த்த உதவுது. கொந்தளிப்பான இந்தோ பசிபிக் பகுதியில ஒரு நிலையான ஜனநாயக நங்கூரம் மாதிரி இந்தியாவோட பங்கு வலுப்படுது. இனி உலகளாவிய முடிவுகளை எடுக்கும் போது இந்தியாவை ஒதுக்கிட்டு எந்த நாடும் செயல்பட முடியாதுங்கிற நிலைமையை இந்த ஒப்பந்தம் உருவாக்கி இருக்கு. இது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றினே நம்ம சொல்லலாம். இப்ப இந்த முழு படத்தையும் தொகுத்து பார்ப்போம். அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா ஜாவ்லின், எக்ஸ்காலிபர் ஆயுதங்களை வாங்குறது ஒரு சாதாரண பர்ச்சேஸ் இல்ல. இது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இது இந்தியா ரஷ்யாவை விட்டு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்ல. மாறா இந்தியா தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியா, அதாவது யாரையும் சார்ந்து இல்லாம முடிவெடுக்கும் திறனை உலகுக்கு பறைசாற்றும் ஒரு செயல்னு தான் நம்ம சொல்லணும். இது 3 முக்கிய விஷயங்களால நடக்குது. சீனாவின் வடிவுல தெளிவான ஆபத்து, தன்னோட ராணுவத்தை மாடனாக்க வேண்டிய இந்தியாவின் தேவை, கடைசியா அமெரிக்கா இந்தியா உறவுல ஏற்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை மாற்றம். இந்தியா ஒரு காம்ப்ளிகேட்டான செஸ் போர்ட்ல பழைய ஃப்ரெண்ட்ஸையும் விடாம புது பார்ட்னர்ஸையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நாட்டு நலனுக்காக ஒரு செம்ம கேம் ஆடிட்டு இருக்கு. இந்த ஆயுத ஒப்பந்தம் அந்த ஆட்டத்தோட மிக முக்கியமான நகர்வுகள்ல ஒண்ணு. கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த புது ஆயுத ஒப்பந்தம் அமெரிக்காவுடனான இந்த நெருக்கம் இந்தியாவை உலக அரங்குல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்துமா, இல்ல இது இந்தியாவை சூப்பர் பவர் நாடுகளுக்கு இடையில ஒரு புது பனிப்போருக்கு இழுத்துட்டு போகுமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி டீப்பான பாலிடிக்ஸ் அனாலிசிஸ்க்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.